வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் கடந்த பதிவில் விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் எங்கே இருந்தால் சிறப்பு என்பதை பார்த்தோம். இன்று தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு பகவான் எந்த வீடுகளில் அமர்ந்தால் நல்ல பலன் என்பதை பார்ப்போம். பொதுவாகவே தனுசு லக்னம் உபய லக்னமாக இருப்பதோடு குரு பகவானின் முழு ஆதிக்கம் பெற்ற கிரகமாக இருப்பதால் இங்கு குரு பகவான் அமரப்பெற்றவர்கள் மிகவும் பாக்கியவான்களாகவே இருப்பார்கள். காலபுருஷ தத்துவப்படி தனுசு 9ஆம் இடமாக வருவதாலும் அது பாக்கியஸ்தானமாக வருவதாலும் அங்கு குரு பகவான் பொதுவாகவே அமர்ந்தால் எந்த ஜாதகருக்கும் கொடுத்து வைத்தவர்களாகவே இருப்பார்கள். அதிலும் தனுசு லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதியாக வரும் குரு பகவான் லக்னத்திலே அமர்ந்தால் அவர்கள் அனைத்தும் அனுபவிக்க பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகர் தன்னம்பிக்கையில் மிக அதிகமாக தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்களாக இருப்பதோடு நினைத்ததை பெற்றுவிடுவதாகவும் இருக்கும். இங்கு தனுசு லக்னத்திலே ஆட்சி பெற்று இருப்பதாலும் குரு பகவான் ஜாதகர் எப்பொழுதும் எதற்காகவும் விட்டு கொடுப்பது என்பது அவர்களுக்கு சற்று குறைவுதான். இருந்தாலும் அவர்களுக்கு நினைப்பதை நடத்தி வைக்க சுற்றி அவர்கள் சொந்த பந்தங்களோ கூட்டங்களோ யாரும் நல்லபடியாக முடித்து கொடுக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். காரணம் தனுசில் குரு அமர்ந்தவர்களின் பலம் அத்தகையது. அவர்கள் எதற்குமே வளைந்து கொடுக்காமல் தான் இருப்பார்கள். ஆனால் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் தீயவர்களுக்கு தீயவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் தனுசு லக்னத்தில் லக்னாதிபதி குரு இருக்க பெற்றவர்கள் எந்த நிலைமையிலும் ஜெயித்து விடுவார்கள். பார்ப்பதற்கு அவர் அமைதியாக சாந்தமாக தெரிந்தாலும் அவர்களுக்குள்ளே உள்ள எண்ண ஓட்டங்கள் மிக வேகமாக இருக்கும், விவேகமாகவும் இருக்கும். அவர்கள் நினைத்த குறிக்கோளை அடையும் வரை எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிவார்கள். எந்த நிலைமையிலும் லக்னாதிபதி குரு பகவான் இங்கே இருப்பது சிறப்பே. கூடவே சுப கிரகங்கள் சுக்கிரனோ புதன் பகவானோ இருந்தால் அதிர்ஷ்டம் என்றே கூறிவிடலாம். இங்கு செவ்வாய் இருந்தாலும் ஜாதகரை தலைமை பண்பு ஏற்கும்படியான சூழ்நிலை ஏற்படும். எந்த நிலைமையிலும் தனுசு லக்னத்திற்கு குரு பகவான் லக்னத்தில் இருப்பது மிக நன்மையான பலன்களை ஜாதகருக்கு ஏற்படுத்தும். மேலும் 2ஆம் இடமாகிய மகரத்தில் குரு பகவான் இருப்பது சற்று குறைவான அமைப்பு என்றே சொல்லிவிடலாம். காரணம், இங்கு குரு பகவான் நீச்சம் பெறுவதால் லக்னாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு குறையாகவே இருக்கும். இங்கு கூடவே சுக்கிரனோ புதன் பகவான் சுபகிரகங்கள் இருந்தால் ஓரளவு நன்மை பெறுவதாக இருக்கும். நீச்சம் பெற்றாலும் 2ஆம் இடமாகிய வாக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் ஒரு முழு சுபகிரகமாகிய குரு பகவான் இருப்பது ஜாதகர் பிறந்தது முதலே பேச்சு திறமையில் வல்லவராகவும் தனவந்தராகவுமே இருப்பார். இருப்பினும் லக்னாதிபதி நீச்சம் பெறுவதால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் பல தடைகளுக்கு பிறகவே கிடைக்கும். இங்கு கூடவே உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் இங்கு மகரத்தில் அமர்ந்தால் நீச்சபங்க ராஜயோகமாக மாறி ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும். மேலும் தனுசு லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய கடகத்தில் வளர்பிறை சந்திரனாக அமர்ந்து 2ஆம் இடத்தில் உள்ள நீச்ச குருவை பார்த்தாலும் ஜாதகருக்கு ஒரு உயரிய பலனை தருவதாக இருக்கும். 2ஆம் இடத்தில் குரு நீச்சம் பெற்று தனித்து இருப்பது சிறு குறை என்றாலும் பெரிய கெடுதல்கள் எதுவும் நடந்துவிடாது. 3ஆம் இடமாகிய கும்பத்தில் குரு பகவான் இருப்பது ஓரளவு சமமான பலன் என்றே சொல்லிவிடலாம். பொதுவாகவே சனி வீட்டில் குரு பகவான் அமரும்போது ஜாதகர் ஆன்மீக தொடர்பான எண்ணங்கள் அதிகம் இருக்கும். இங்கு கும்ப வீடு சனி பகவானுக்கு மூலத்திரிகோண வீடாகவும் இருப்பதால் இங்கு வீற்றிருக்கும்போது ஆன்மீகத்தன்மை சற்று கூடுதலாகவே இருக்கும். மேலும் லக்னாதிபதி மறைவதாலும் சிறு சிறு பிரச்சனைகளோ பாதகங்களோ நடைபெறும். மேலும் இங்கு லக்னத்திலே புதன் பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும் மேலும் வளர்பிறை சந்திரன் 3ஆம் இடம் ஆகிய குருவை எங்கிருந்தாவது பார்த்தாலும் ஜாதகர் தன்னம்பிக்கை மனிதராக மாறக்கூடும். 4ஆம் இடம் ஆகிய மீனத்தில் குரு பகவான் இருப்பது மிக சிறப்பான அம்சம் என்றே கூறலாம். இங்கு லக்னாதிபதி ஆட்சியும் பெற்று விடுவார். மேலும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் குரு பகவான் அமைவது ஜாதகருக்கு பிறவி முதலே அனைத்து சுகபோகங்களும் கிடைப்பதோடு தாயார்
வழி உறவுகளாலும் தாயாராலும் பல பெருத்த ஆதாயங்கள் கிடைக்கும். மேலும் பல சொத்து சுகங்கள் வாங்கும் வாய்ப்பும் இவர்களுக்கு பிறவி முதலே இருக்கும். ஜாதகர் கல்வி நிலையிலும் நல்ல உயர்நிலை படிப்பை முடித்து குடும்பத்திற்கு பெருமை சேர்ப்பவராக இருப்பார்கள். 5ஆம் இடம் ஆகிய மேசத்தில் லக்னாதிபதி குரு பகவான் இருப்பது மிக சிறப்பான அமைப்பே என்று கூறிவிடலாம். செவ்வாய் வீடான மேஷம் மிகவும் நட்பு கிரகமாக குரு பகவானுக்கு இருப்பதோடு 5ஆம் இடமாகிய புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வது ஜாதக பிறவி முதலே சகல பாக்கியங்களும் பெற்றவராக இருப்பதோடு இவர்களுக்கு குழந்தைகள் பிறந்த பின் மிகுந்த ஏற்றமும் வாழ்க்கையில் உயர்வும் ஏற்படும். மேலும் இவர்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் குலதெய்வ அனுகூலம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி பார்த்தாலும் 5ஆம் இடமாகிய மேசத்தில் குரு பகவான் இருப்பது ஜாதகரை மிக உயரிய நிலைக்கு மாற்றிவிடும். 6ஆம் இடமாகிய ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பது அப்படி பெரிய கெடுதல்கள் எதுவும் நடந்து விடாது. காரணம், ரிஷப வீடு குரு வலயத்திற்குள் வருவதால் இங்கு சுப வீடாகவும் ரிஷபம் இருப்பதால் சுக்கிரனின் இங்கு கூடவே இருந்தால் மிக சிறப்பு. அல்லது சுக்கிர பகவான் வேறு எங்கே இருந்தாவது ரிஷபத்தில் உள்ள குரு பகவானை பார்த்தாலும் சிறப்பாகவே கருதப்படும். மேலும் இங்கு சந்திரன் உச்சம் பெற்று குரு பகவானுடன் அமர்ந்தாலும் ஜாதகர் சிறப்பான பலனையே பெறுவார். இருப்பினும் 6ஆம் இடத்தில் மறைவதால் லக்னத்தில் புதனோ அல்லது சுக்கிரனோ அமர்வது ஜாதகரை உயர்நிலை மனிதராக்கும். 6ஆம் இடத்தின் வழியாக கடன் போன்றவைகளை கொடுத்து அதற்கு பின் ஜாதகரின் பிற்பாதி வயதில் அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பதாக இருக்கும். 7ஆம் இடமாகிய மிதுனத்தில் குரு பகவான் இருப்பது ஓரளவு சிறப்பு என்றாலும் லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகர் சிறப்பான பலன் என்று கூறினாலும் அவர் பகை வீடான புதன் வீட்டில் இருப்பதாலும் மேலும் பாதகாதியின் பலனை பாதி செய்பவராகவே குரு பகவான் இருப்பார். இருப்பினும் வாழ்க்கை துணை வந்த பிறகு அவர்களின் மூலமாகவே இவர்களுக்கு பெருத்த பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவதாக இருக்கும். சமுதாயத்தினாலும் இவர்களுக்கு மிகவும் மிக்க மனிதராக மாறக்கூடும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது ஜாதகர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். 8ஆம் இடம் ஆகிய கடகத்தில் இருப்பது ஓரளவு சிறப்பான பலன் என்றே சொல்லிவிடலாம். இங்கே குரு பகவான் உச்சம் பெறுவதாலும் மேலும் கடக வீடு குரு பகவானுக்கு மிகவும் நட்பு வீடாக இருப்பதாலும் ஜாதகருக்கு தூரதேச பயணம் வெளிநாட்டு வாழ்க்கை மூலம் மிக உயரிய நிலையை கொடுப்பதாக இருக்கும். மேலும் வெளிநாட்டில் சென்று படிக்கும் யோகமும் இவர்களுக்கு கிடைத்துவிடும். மேலும் வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் போன்றவை இவர்களுக்கு அடிக்கடி நடக்கக்கூடும். லக்னாதிபதி மறைந்திருந்தாலும் இது ஒரு நன்மையான அமைப்பு என்றே சொல்லிவிடலாம். மேலும் 9ஆம் இடமாகிய சிம்மத்தில் தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு பகவான் இருப்பது மிகச் சிறப்பானதாகும். பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் பிறவி முதலே அனைத்தும் பெற்றவராகவும் இவர்களுக்கு பிறவி முதலே தந்தையார் வழி சொத்துக்கள் அதிகம் இருப்பதும் தந்தையார் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கப்பெறும். மேலும் இவர்கள் வளர்ந்த பின்னும் இவர்கள் நினைத்தபடி தொழிலோ இவர்கள் செய்யும் வேலையோ இவர்களுக்கு மனதுக்கேற்றபடி அமைவதால் வாழ்நாள் முழுவதுமே மிகவும் நிம்மதியாக இருக்கும் சூழ்நிலையே ஏற்படும். மேலும் 10ஆம் இடம் ஆகிய கன்னியில் இருப்பது இப்படி பெரிய குறை ஒன்றும் சொல்லிவிட முடியாது. இங்கு கூடவே புதன் பகவானும் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் சிறந்த தொழிலதிபர்களாகவோ அல்லது மிகப்பெரிய வேலை வாய்ப்பில் அமர்வர்களாகவோ இருப்பார்கள். 10ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தொழிலை கெடுக்காமல் குரு பகவான் அங்கு அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கே பாடுபடுவார். மேலும் இங்கு லக்னத்தில் ஒரு சுப கிரகம் புதனோ சுக்கிரனோ இருந்தாலும் ஜாதகருக்கு பிறவி முதலே நற்பலன்களை அனுபவிப்பவராக இருப்பார். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது அப்படி ஒன்றும் கெடுதல் என்று சொல்லிவிட முடியாது. 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டியதுபடி இங்கு சுபகிரகமான குரு பகவான் இருப்பது சிறப்பான பலனே இருக்கும். மேலும் 11ஆம் இடம் ஆகிய துலாத்தில் இருப்பது லக்னாதிபதி ஒரு சுப வீட்டில் இருப்பதும் லாபஸ்தானத்தில் இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பாகும். இவர்கள் பிறவி முதலே லாபங்களும் பல ஏற்றங்களும் அனுபவிக்க பிறந்தவர்களாகவே இருப்பார்கள். தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு 11ஆம் இடத்தில் இருக்க பிறந்தவர்கள்
பல தொழிலதிபர்களாகவும், மேலும் இவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் மனநிறைவு பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கப் பெறுபவர்களாகவே இருப்பார்கள். மேலும் 12ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் குரு பகவான் இருப்பது நன்மை என்றே சொல்லிவிடலாம். காரணம், இங்கு திக்பலத்திற்கு அருகே லக்னாதிபதி இருப்பதும், மேலும் பிடித்த செவ்வாயின் வீட்டில் இருப்பதும் இவர் மறைந்தாலும் நற்பலன்களே தருபவராக இருப்பார். மேலும் இங்கு கூடவே ஆட்சி பெற்ற செவ்வாய் இருந்தால் ஜாதகர் உயர் பதவியில் இருப்பவராகவும், குடும்பத்திலும் இவர்கள் உயர்வான மதிப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். எந்த நிலைமையும் 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தனுசு லக்னத்திற்கு நன்மையான பலனை அளிக்கும். தனுசு லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு பகவான் எங்கே இருந்தால் சிறப்பு என்பதை பார்த்தோம். அடுத்த பதிவில் மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி சனி பகவான் எங்கே இருந்தால் சிறப்பு என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.